இன்னைக்கு எபிசோடில் விஜய் சேதுபதியால் கமருதீன் வந்து புழக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த வாரம் நிறைய கேஸில் சிக்கியிருக்கான் தலைவன் கமருதீன். முக்கியமாக வாட்டர் மேலனை வந்து பாடி ஷேமிங் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே துப்புறதாக இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கமருதீனை முதுகில் குத்துனது என்ன உண்மைதான். பட் ஆனால் இவர் பேசுகிறது, அதாவது வந்து இதை கேம் அப்படின்னு கடந்து போகாமல் எல்லாத்தையும் சண்டைக்கு போகிறான். பார்த்தீங்களா, அவன் சண்டைக்கு போகிற ஆள் என்னமோ எனக்கு வந்து பிடிக்காத ஆளுதாங்க. சீரியஸாகவே எனக்கு வந்து ரம்யா ஜோ, ஆதிரை இவங்கெல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடே இல்லை. இவங்களோட கேம் பிளேயில் வந்து இவங்க கரெக்டான ஆள், ஒரு கன்னிங்கோடு ஆடுற ஒரு ஆளுங்க அப்படிங்கிறதுலாம் வந்து தெளிவாக தெரியுது. இதில் சுபிக்ஷாவை தவிர மற்ற ரெண்டு பேரையும் வந்து கிழிச்சது வந்து ஓகே தான். பட் ஆனால் பேசின பாயிண்ட் அப்படி வந்து தவறாக இருந்திருக்கு. ஸோ அதனால் விஜய் சேதுபதி கமருதீனை போட்டு புழக்க போகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்கை வச்சு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த வீட்டில் 2 கேங் இருக்குது, 2 இல்லை 3 கேங் இருக்குது. ஒரு கேங்கு நல்லவர்கள் வேஷம் போடும் அன்பு கேங் அப்படிங்கிறது. அதாவது வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அன்பு கேங் யாருங்கிறது. அதுக்கு தலைவியை வந்து நம்மளோட குக்கிங் குயின் அப்படின்னு சொல்லலாமா, காரக்குழம்பு. அவங்க தான் வந்து அந்த அன்பு கேங்க்கு தலைவி. அந்த கேங்கில் இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். ரெண்டாவது ஒரு கேங் இருக்குது. அந்த கேங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரக்கடான கேங். அதுதான் கமருதீன், பார்வதி, வினோத்து, ஈவன் வாட்டர்மெலன் கூட இப்போ வந்து இந்த கேங்கில் வருவாரா என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது நம்மளோட கலையரசன். ஸோ இது வந்து கொஞ்சம் டெரரான கேங். இன்னொரு கேங் எதுக்கு இருக்குது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு தெரியாமல் ஒரு அமைதியான சாஃப்டான கேங். அவங்கள்ட்ட கன்னிங் மற்ற எந்த விஷயமே இல்லாமல் ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்க கேங். இந்த மாதிரி 3 கேங்காக பிரிஞ்சதுனால என்னவோ இன்றைக்கி வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து வச்சு குத்தி விட்டாங்க, கமருதீனை போட்டு பொழந்து விட்டாங்க. அதில் 3 பேர் வந்து கமருதீன் கேப்டன்சி டாஸ்கில் குத்திருப்பாங்க. அது 3 பேரில் வந்து சுபிக்ஷா, ஆதிரை, ரம்யா ஜோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரம்யா ஜோ தான் குத்திருப்பாங்க. ரம்யா ஜோ குத்துன உடனே அந்த அக்செப்டன்ஸ் அப்படி வந்து கமருதீன் கிட்ட இல்லை. நீ வந்து இனிமேல் வந்து நீ அண்ணன்லாம் சொல்லாத, நீ வந்து இப்போ பாசத்தெல்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதுதான் ஆல்ரெடி தெரியுமே. சும்மாவே இல்லை, அப்படியே கத்தி அப்படியே அது முன்னாடி பேசிடக்கூடாது, கிழிச்சிரும். அந்த மாதிரி இவகிட்ட ஏட்டா வாயை கொடுத்த அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது பேசும். வீடு சொன்ன உடனே நீ சொல்கிறதே நான் குத்துவேன், நான் என்ன பண்ணுவேன், நீ எனக்கு எதாவது பேசுறது, நீ எனக்கு அண்ணன் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சண்டை போட, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கெமி சம்பவம் பண்ணுது. சுபிக்ஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து கமருதீன்ட்ட சண்டைக்கு வராங்க. இப்போது இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், ஒருத்தன்ட்ட என்னடா எல்லாரும் சேர்ந்து ஏதோ டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு வந்து பேச தெரியலைங்க. முதல்ல வந்து இவர் யார் மாதிரி ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. அசீம் மாதிரி ட்ரை பண்ணுறாப்புல கமருதீன். அசீம் மாதிரி ட்ரை பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த மாதிரி சண்டை போடும்போது தெளிவாக பாயிண்ட்டாக வச்சு பேசணும். விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்ல தெரியல கமருதீனுக்கு. நிறைய விஷயங்கள் நியாயமாக கூட இருக்குது கமருதீன் பண்ணது. எனக்கு சில நேரத்தில் வந்து கமருதீன் பேசுறது ஓகே தான் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அது தெளிவாக ஏன் பேச வரல, ஒன்றுமே இல்லை. ரம்யா ஜோ போய் குத்துறாங்க, அது கேம் பிளே, அவ்வளோதான். அந்த இடத்துல ஒன்றுமே பேசக்கூட முடியாது. அப்புறம் என்கிட்ட நீ அண்ணன் சொல்லிட்டு பேச, நீ சுத்தமாக ஃபேக் அப்படிங்க, அது நீ தான் ஃபேக் போடா அப்படின்னு சொல்ல, இவங்க ஆடின்னு சொல்லி போடின்னு சொல்ல, இப்படி இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. உனக்கெல்லாம் தகுதியே இல்லை, நீ சுத்தமான ஒரு ஃபேக்கான ஆள் அப்படின்னு சொன்னதில் வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்குது நண்பர்களே. ரம்யா ஜோ பார்க்கும்போது ஃபேக்காக இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளாம் என்ன பண்ணோம், ஐயோ ரொம்ப கீழேருந்து வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்பொழுது சில விஷயங்கள் வந்து என்னடா இது ரொம்ப ஒரு ஃபேக்காக போகிற மாதிரியே இருக்குது. ஒன்றுமே இல்லை. அந்த கதை சொல்லும் டாஸ்க் பார்த்தீங்களா, அதில் கூட அவங்க சொன்னது வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது நமக்கு. அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைன்னு கூட இருக்கலாம், அது நம்ம கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ரெண்டாவது வந்து அவங்க அந்த மயக்கம் போட்டுலாம் விடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஃபேக்காக இருக்குமோ என்னமோன்னு தோணுது. அதெல்லாம் மீன் பண்ணி தான் கமருதீன் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறான். அதை சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது. இந்த இடத்துல நீ சொன்னீங்கன்னா உன்னை முதுகில் குத்துறதுனால நீ பேசுகிற, சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல இல்லாமல் அது பாயிண்ட் வரும்போது பேசணும். இது கமருதீன்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ். ரெண்டாவது ஆதிரையோட சண்டை வருது. ஏன்னா ஆதிரையும் வந்து குத்திருப்பாங்க, ஆதிரை தான் 2வது குத்திருப்பாங்க. பார்க்காதப்ப எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான், ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து குத்திருப்பாங்க. ஆதிரைகிட்ட என்ன சொல்லுவான், நீ எல்லாம் வந்து பேசவே கூடாது, உன்னோட கேம் பிளேலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பியூரான கேம் பிளே இல்லை, மரியாதை பற்றி மரியாதை. ஏன்னா இவங்க பிளான் பண்ணி பெருவாரியான எல்லாருமே சேர்ந்து கனியும் சபரியும் வந்து கேப்டன்சி பதவிக்கு வந்து வர வச்சுருக்காங்க. ஒருத்தன் 3 நாளாக கேம் பிளே பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கான். அவனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. அது எந்த விதமான ஒரு ஒப்பீடுனே தெரியல, 2 பேரும் ஈக்குவலாக வைக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது ஆதிரை வந்து மரியாதை பற்றி நீ எனக்கு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லும்போது நம்மளால் சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. நீ விஜய் சேதுபதிக்கே மரியாதை தர மாட்டேற, நீ எல்லாம் மரியாதை பேசுகிற. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஆதிரை வந்து ஏன் உட்காந்து பேசுகிறீங்க, நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ நான் யோசிக்கிறேன், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஏன்னா
இந்த பொண்ணுக்கு வந்து கேம் பிளே தெரியல, மரியாதை தெரில, சபை நாகரிகம் தெரியல, எதுவுமே தெரியல. அதுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, எஃப்ஜே இல்லை பிஜே இல்லை டிஜே, இந்த எஃப்ஜே இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. பெருசாக கேம் பிளே பண்ணால் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம், இதில் வந்து நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு ஆளை வந்து கிழிச்சது சரியான விஷயம். ஆனால் கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சு பேசலை. சுபிக்ஷாவை ஏன் திட்டினான்னு தெரில கம்ருது. சுபிக்ஷாவை எல்லாரும் குத்துனாங்க, சுபிக்ஷாவும் குத்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து சுபிக்ஷாவையும் போட்டு திட்டுறான். அதுக்கு நீ வந்து எப்படி வந்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஜஸ்ட் கேமுங்க. சுபிக்ஷா ஏன் அப்படி இருக்குன்னே தெரில. இன்னும் நான் மூணாவதாக ஒரு கேங் சொன்னேன்ல, ஒரு டம்மி பிஸ் கேங், அந்த கேங்கில் வந்து சுபிக்ஷா, வியானா, இந்த மாதிரி சில பேர், ரம்யாஜோலாம் வந்து விஷங்க, ஃபேக். அது அடித்து சொல்கிறேன், அது சும்மா அங்கே இருக்குது. ஆனால் அது கனிக்கு சப்போர்ட் பண்ணோம். இங்கே இருக்கிறதுலே வந்து பாய்சன் சொல்லி கேட்டிங்கன்னா கனி தான். அது வந்து இப்போ தெரியாது, எழுதி வச்சுங்க. போக போக வந்து எக்ஸ்போஸ் ஆகும். கனியோட முகத்திரை அப்படிங்கிறது வந்து போக போக எக்ஸ்போஸ் ஆகும். அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி கம்ருதனை போட்டு புழக்கிறாரா, ரம்யாஜோவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது, யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.